மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. கவுண்டிங் அணி கண்டிப்பாக சலசலப்புகள் இருக்க தான் செய்யும். அங்கே வந்து ரவுண்டு முறையில் தான் போகும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி போகும்போது யார் வந்து லீடிங் போகிறாங்களோ அப்படின்னும் போது அந்த கவுண்டிங்கில் சின்ன சலசலப்புகள் வரும். கேஸ் வந்து மிஷின்ஸை தூக்கி காட்டுவாங்க அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ். அப்போது வந்து எதிர்கட்சிக்காரர்கள் மறைக்கலாம். அதை மறைக்கிறாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டு நாங்கள் அதை வந்து கேட்கலாம், ஆனால் மறைக்குதுன்னும் போது அவங்க ட்ரிகர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் கண்டிப்பாக அங்கே இருக்கும். 2.25 கோடி ரேஷன் கார்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டுன்னு விசில் சின்னத்தில் போட்டிருந்தா சாலிடாக 2 கோடி ஓட்டு வந்திருக்கு. அப்போது அது இன்றைக்கி இருக்க ஓட்டர் லிஸ்ட்டில் 5.25 கோடி 5 கோடி ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. 5 crores ப்ளஸ் ஓட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்காங்க. அதில் 2 கோடினாலே 40% ஓட்ஸ் வந்து விஜயண்ணா வாங்கிட்டாரு. 1 கோடி ஓட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன். 1 கோடி, அதாவது 2.25 ரேஷன் கார்டில் 1 கோடி ரேஷன் கார்டை விட்டுருவோம். அவங்க போடவே இல்லை. அவங்களாம் வந்து பழமையான கட்சிகளுக்கே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ரேஷன் கார்டு கண்டிப்பாக போட்டிருந்தாலும் எதிர்கட்சியாக வரதுக்காக கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்புறது விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்புறோம். நான் சொல்லிட்டேனே 40%ன்றதை நான் பர்சன்டேஜில் சொல்லிட்டேன். சீட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் 150 சீட் கம்மியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நாங்கள் கம்மியாக தான் சொல்கிறோம். சாலிடாக ஒரு 150 சீட் நாங்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டிஎம்கேவும் சொல்லுது, ஏடிஎம்கேவும் சொல்லுது, தாவேக்காவும் சொல்லுது. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்ட்டு நம்ம 4ஆம் தேதி நம்ம பார்க்க தான் போகிறோம். யங்ஸ்டர்ஸோட ஓட் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு இருக்கும். ப்ளஸ் 30+40 ஏஜ் உள்ள ஓட்டர்ஸும் வந்து தாவேக்காக்கு வந்திருக்கும். இவங்க சொல்கிற மாதிரி இவங்களோட பர்சன்டேஜஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துட்டாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 40 மேலே ஆயிடுது. அப்போ 40% ஓட் வந்துட்டாலே ஆட்சி அவங்க தான் அமைப்பாங்கன்றது தான் ரூல். இங்கே அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு கலை நிலவரம்? முடிச்சாச்சு. ஓகே. அவரை பார்த்து நீங்களும் காப்பியா? ஏன் தப்பா? அவர் ட்ரெஸ் கோடு சட்டை பேண்ட் எல்லாம் போடுவார். துண்டை போகிற ஸ்டைல்லேருந்து எல்லாம் எங்கள் தளபதி பார்த்து அடிப்பார். நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது காப்பி அடிக்கிறதுல தப்பு இல்லைன்னு நாங்கள் பார்க்குறோம். இல்லை, உண்மையிலே அதுதான் கலை யதார்த்தம் வந்து ஸ்வீப்புன்றதுக்கான அர்த்தம் தான் அது. ஸோ மக்கள் ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டாக ஓட்டு போட்டிருக்காங்கன்றத நாங்கள் நம்புகிறோம். ஓகே. இப்போது மே 4ஆம் தேதி அன்னைக்கு வருவோம். இப்போ அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பல பத்திரிகையாளர்கள், சில வழக்கறிஞர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பசங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, விபரீத முடிவு எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை விஜய் மேலே வச்சுருக்கிறதுனால இது வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த 2 விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க? முதல் விஷயம் நான் சொல்லிடுறேன். கவுண்டிங் அணி கண்டிப்பாக சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்க தான் செய்யும். அது போலிங் அப்பயே நடந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்ஸ் இருக்க 2 கட்சிகள் இருக்குது. அவங்க தோற்று போகிற அந்த நிலைமை வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோவங்கள், சில சலசலப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இல்லையா? ஸோ அது சமாளிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து நல்லா இதுவாக தான் இருப்பாங்க, யோசிச்சு தான். அதை தவிர்த்து தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளும் அதை ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சண்டை வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எப்படி அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது கிராஃப் மேலே ஏறுறப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அதாவது அங்கே வந்து ரவுண்டு முறையில் தான் போகும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி போகும்போது யார் வந்து லீடிங் போகிறாங்களோ அப்படின்னும் போது அந்த கவுண்டிங்கில் சின்ன சலசலப்புகள் வரும். இன்கேஸ் வந்து மிஷின்ஸை தூக்கி காட்டுவாங்க அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸு. அப்போது வந்து எதிர்கட்சிக்காரர்கள் மறைக்கலாம். அதை மறைக்கிறாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டு நாங்கள் அதை வந்து கேட்கலாம், ஆனால் மறைக்குதுன்னும் போது அவங்க ட்ரிகர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் கண்டிப்பாக அங்கே இருக்கும். எதிர்பார்க்குறதோ அதுதான். அந்த கிராஃப் எப்படி ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி. இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இதுதான் கிராஃப் இப்படியே தான் போகுதுன்னா அங்கே எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து ஆரம்பத்திலே
கிராஃப் மேலே ஏறுது, எங்கேயுமே கீழே கீழே இறங்காம அப்படியே போயிட்டே கிராஜுவலாக மேலே ஏறிக்கிட்டே இருக்குன்னா அங்கே ப்ராப்ளம் நின்றுடும். ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அது வந்து ஒரு சுமூகமாக நடந்தால் ஓகே. பட் நம்மளுடைய அது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்னன்னே சொல்ல முடியல அப்படிங்கிறப்போ அது இப்படியா இல்லை இப்படி வருமா? எங்களை பொறுத்த வரைக்கும் இப்படியே தான் வரும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையின் விழிப்புணர்வாக போட்டிருக்காங்கன்றதான் நாங்கள் பார்க்குறோம். இந்த நம்பிக்கை எப்படி எந்த அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 2.25 கோடி ரேஷன் கார்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டுன்னா கூட 40%. அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு மிக ஆணித்தனமாக இருக்குது. அந்த கணக்கை கொஞ்சம் விலாவாரியாக சொல்ல முடியுமா? 2.25 கோடி ரேஷன் கார்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டுன்னு விசில் சின்னத்தில் போட்டிருந்தா சாலிடாக 2 கோடி ஓட்டு வந்திருக்கும். அப்போது அது இன்றைக்கி இருக்க ஓட்டர் லிஸ்ட்டில் 5.25 கோடி 5 கோடி ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. 5 crores ப்ளஸ் ஓட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்காங்க. அதில் 2 கோடினாலே 40% ஓட்ஸ் வந்து விஜயண்ணா வாங்கிட்டார். 40% ஓட்ஸ் வாங்கியிருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளமாக இருக்கும். சரி, அதையுமே விட்டுருவோம். ஒரு கோடி ஓட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன். 1 கோடி, அதாவது 2.25 ரேஷன் கார்டில் 1 கோடி ரேஷன் கார்டை விட்டுருவோம். அவங்க போடவே இல்லை, அவங்களாம் வந்து பழமையான கட்சிகளுக்கே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ரேஷன் கார்டு கண்டிப்பாக போட்டிருந்தாலும் எதிர்கட்சியாக வரதுக்காக கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஆணித்தனமாக நம்புறது விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்புகிறோம். 2வது, அண்ணன் ஒரே ஒரு சட்டை பேண்ட்டில் முடிச்சிட்டார். ஒரு ஒயிட் ஷர்ட்டு, காக்கி கலர் பேண்ட்டு. இந்த இதில் மொத்த தமிழ்நாடையும் திரும்பி பார்க்குற மாதிரி வச்சுட்டார். இது வரைக்கும் நடந்த தேர்தலில், தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றில் யாருன்னா புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டாடி ஒரு விசேஷ நாள் மாதிரி கோலம் போட்டு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக போய் ஓட்டு போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்ததில்ல, நானுமே பார்த்ததில்ல. இதுதான் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் களத்தில் இருந்தோம். அங்கேருந்து பப்ளிக் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது, ரியலிஸ்டிக்காக நாங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு மாற்றத்தை தந்த ஒரே நபர் விஜயண்ணா தான். இந்த எலெக்ஷன் ஒரு நபருக்காகவும் மற்ற கட்சிகளுக்காகவும் நடந்த ஒரே எலெக்ஷன் இதுதான். இப்போ பெரிய லெவலுக்கு டிவிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு இடமே சென்னையும் வட தமிழகமும் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த இடம் தான் வந்து பெரிய லெவலுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு கை கொடுக்கும், டிவிகேவுக்கும் சாதகமாக மாறும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 இடமும் இல்லாமல் கொங்குவும் டெல்டாவும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா கொங்கும் டெல்டாவும் வந்து நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்லி சுற்றின காலம்லாம் போய் இன்றைக்கி வந்து தாவேக்க பக்கம் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் பிரிச்சுலாம் பார்க்கவே முடியாது. தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரே ஒருத்தரை மட்டும்தான் நம்புகிறாங்க. அது ஒரே முகம், அந்த பிராண்ட் யாருன்னா விஜயண்ணா. ஸோ இதை வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிச்சிருக்காங்க ஏப்ரல் 23. ஓகே, இப்போ சென்னை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவோம். 16 தொகுதிகள். போன வாட்டி 16 தொகுதிகளுமே திமுக வந்துருச்சு. இந்த வாட்டி எப்படி இருக்க போகுது? 16 தொகுதியிலும் தாவேக்கா வரும். இது வந்து இல்லைங்க, மக்கள் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து விஜயண்ணாவை தான் பார்க்குறேன். இங்கே நிற்கிற 16 கேண்டிடேட்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ்க்கான ஓட்டு கிடையாது. விழுறது எல்லாமே வந்து ஒரு மனிதருக்காக, ஒரு நபருக்காக வந்து விழுற ஓட்டு தான் இந்த எலெக்ஷன். 2026 ஒரு மனிதருக்காகவும் மற்ற கட்சிகளுக்கும் நடக்கிற ஒரு தேர்தல் இது. ஏன்னா மக்கள் அந்த ஒருத்தரை தான் நம்புறாரு. உன் தலைமை சரியா இருக்கும், நீ வா, நான் உன்னை நம்புறேன், நீ எங்களுக்கு நல்லது பண்ணுவ அப்படின்ற நம்பிக்கையை விதைச்சிட்டார் அண்ணன். அந்த விதைக்கான பதில் நாளை எனக்கு தெரிய போகுது நம்மளுக்கு. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை சீட்டு அப்படின்ட்டு ஏதாவது தோராயமாக சொல்ல முடியுமா? அதான் நான் சொல்லிட்டேனே, 40%ன்றதை நான் பர்சன்டேஜில் சொல்லிட்டேன். சீட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் 150 சீட். கம்மியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நாங்கள் கம்மியாக தான் சொல்கிறோம். சாலிடாக ஒரு 150 சீட் நாங்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எங்களுக்கு. ஓகே, இப்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தேர்டு ஒரு பார்ட்டியாக இல்லை ஒரு ஃபோக்கஸாக இல்லை ஒரு சக்தியாக விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் கொஞ்சம் வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தலும் திமுக அதிமுக உண்டான ஒரு தேர்தல், 3வது சக்தியாக தான் விஜய் அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அவர்களுடைய கருத்து. அப்படின்னாலும் புதுசாக ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு பல பேருனுடைய மனதில் ஒரு யோசனை இல்லை ஒரு தயக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நான் 2 விஷயமுமே சொல்லிட்டேன்.
இந்த சைட்லேயும் என்ன யோசிக்கிறாங்கங்கிறதையும் சொல்லியாச்சு, இந்த சைட்லேயும் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லியாச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ புதுசாக ஒரு கேண்டிடேட் வராரு அப்படின்னு யோசிக்கிற காலம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அது நடந்திருக்கு. 2011 வந்து கேப்டன் அவர்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி போய் இருந்தாலுமே எதிர்கட்சியாக உட்கார அளவுக்கு பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வாட்டி வந்து புது முகம்ன்றதெல்லாம் பார்க்க தாண்டி தீர்வுக்கான அரசியல் நம்பிக்கையின் நட்சத்திரமாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ இது வந்து புது முகம், இது பழைய முகம் அப்படின்ற கான்செப்ட்லாம் தாண்டியாச்சு. அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. 2021 அந்த அந்த ஹிஸ்ட்ரி மாறிடுச்சு. ஸோ இப்போ 2026க்கான எலெக்ஷன் எப்படின்னா, அந்த ஒரு தனி நபரை நம்பிக்கை, மக்களின் மொத்த நம்பிக்கையாக ஒருத்தரை பார்க்கறதுனால நடந்த ஒரு அலை தான் இந்த 2026 ஏப்ரல் 23 நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான விடை ஆன்சர் கொடுத்துட்டு, அதாவது கொஸ்டின் கொடுத்துட்டாங்க மக்கள். அதுக்கான விடை 4 நம்ம தெரிய போகுது. ஓகே, அந்த புதுசாக வர்ற ஆளுனுடைய தயக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, மக்கள் வந்து ஒரு முகத்துக்காக மட்டும்தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை நான் அதுக்கு முதலே எக்ஸாம்பிள்லாம் 2 எக்ஸாம்பிள் வச்சுட்டேன். எதுக்கு நாங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றது. அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்கள். இன்னுமா நாகரிகம் தெரியாமல் இருக்காங்க. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி எங்கே என்ன நடந்தாலும் அப் டு டேட் பார்க்குற மாதிரி டெக்னாலஜி வந்துருச்சு. அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஸோ இந்த 60 காலங்கள் வந்து எப்படி இருந்ததுன்னா அது வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போலாம் ஒரு நியூஸ் ரீச் ஆகிறதுக்கே 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அடுத்த நாள் காலைல நியூஸ் செகண்டு இங்கே இது நடந்ததுன்னா இங்கே உடனே கைக்கு போயிடுது. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்கள். திரும்ப அந்த தப்பான முடிவுகளை எடுத்துருக்க மாட்டாங்கன்றதுல ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு வருவோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. இளைஞர்களுடைய வாக்கு இந்த தடவை பெரிய லெவலுக்கு வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு. நேற்று வைகோ அவர்களும் ஆல்மோஸ்ட் அந்த கருத்தை ஒட்டின ஒரு பதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இளைஞர்கள் இவங்களுடைய வாக்கு பெரிய லெவலுக்கு இருந்தாலும் தனி பெரும்பான்மையாக ஒரு ஆளும் கட்சியில் அமரக்கூடிய ஒரு சக்தி வந்து விஜய் அவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே தனித்தனியாக அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியா முழுக்க அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், கேரளா, அது கூட தமிழ்நாடையும் சேர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்துச்சு. ஆனால் தமிழ்நாடை தவிர மற்ற 3 மாநிலங்கள்லேயுமே இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு எல்லா கருத்து கணிப்புகளும் தெளிவாக சொல்லியாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 7 டிஎம்கே சொல்கிறாங்க, 3 ஏடிஎம்கே சொல்கிறாங்க, 2 டிவிகே சொல்கிறாங்க. இங்கே மட்டும்தான் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து வந்துகிட்டு இருக்கு. அங்கே ரொம்ப கிளியராக இருக்குது. கேரளானா காங்கிரஸா கம்யூனிஸ்டா என்னங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு. இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்? அவங்க சொன்ன விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த குழப்பத்துக்கு சிம்பிள் லாஜிக்குங்க. இங்கே இந்த 2026 எலெக்ஷன் அறிவிப்பை தான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த தமிழ்நாடோட ஆட்சி அமைக்க போகிற கட்சி யார், முதலமைச்சர் சீட்டில் உட்கார போகிறது யாருன்றத உலக தமிழர்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே நாள் மே 4. ஏன் இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னா, விஜய் அண்ணாவோட வருகை. திடீர்னு ஒருத்தர் நான் வந்து இவ்வளோ நிற்க போகிறேன், நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டாங்க. 2வது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னே இங்கே 1 கோடி பேர் வந்துட்டாங்க இந்த வாட்டி. அப்போ அந்த 1 கோடி பேர் யாருக்கு போட்டிருப்பாங்க? கண்டிப்பாக விஜய் அண்ணாக்கு தான் போட்டிருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லா சர்வேலையுமே சரி, எல்லா கருத்து கணிப்புலையுமே சரி, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு யாருக்கு போயிருக்குன்னா டிவிகேக்கு தான் போயிருக்குன்றது எல்லாரோட கருத்து கணிப்பு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் ஆகணும். நம்ம அதில் வந்து மறுபேச தெரிவிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ இந்த ஒரு களத்தில் மட்டும்தான் எல்லா கட்சிகளும் நானும் ஆட்சி அமைப்பேன்னு தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. டிஎம்கேவும் சொல்லுது, ஏடிஎம்கேவும் சொல்லுது, தாவேகாவும் சொல்லுது. ஆனால் உண்மை நிலவரம் என்னான்ட்டு நம்ம 4 நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த ஒரு குழப்பம் தான் இதுக்கான காரணங்கள்ன்றதை நாங்கள் தெளிவாக பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸோட ஓட் கண்டிப்பாக இங்கே வந்துட்டுருக்கோம். ப்ளஸ் 30+40 ஏஜ் உள்ள ஓட்டர்ஸும் வந்து தாவேகாக்கு வந்திருக்கும். இவங்க சொல்கிற மாதிரி இவங்களோட பர்சன்டேஜஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துட்டாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 40 மேலே ஆயிடுது. அப்போ 40% ஓட் வந்துட்டாலே ஆட்சி அவங்க தான் அமைப்பாங்கன்றது தான் ரூல் இங்கே. அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இத்தனை வருஷம். போலிங்லேயே 85 தானே பதிவாயிருக்கு. 85.5 சம்திங், 85% வச்சுக்கோங்க. அதிக போலிங் வேறு. ஆமாம், தமிழ்நாட்டில் வரலாற்றில் இல்லாத போலிங் வந்து 85%. சரி, அதையுமே விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து 73 தான் போலிங் ஆச்சு, கரெக்டுங்களா? அப்போ இதில் ஒரு 12% எக்ஸ்ட்ரா இருக்குது.
அந்த 12 வந்து யாருக்காகனா விஜயனாக்காக வந்திருக்கு. எஸ்ஐஆருங்கிறாங்க. சும்மா எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. எஸ்ஆருக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? இல்லை அவங்க தானே அதாவது வாக்காளர்களில் அப்படின்னு பார்த்தோன்னா ஓட்டு போட இடத்துல பூத்தில் நிறையா பேருக்கு எஸ்ஆரில் ஓட்டு லிஸ்ட்டே இல்லை. ஒரே ஓட்டை 2 பேர் வந்து போட்டு போயிருக்காங்க. அங்கேயே நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அடிப்படையிலே அங்கே நிறையா பிரச்சனை இருக்குது. நம்ம அதை பார்க்க வேணாம். எஸ்ஆரை நோண்டி அதெல்லாம் பேச வேணாம். இங்கே ப்ராக்டிக்கலாக 85% நடந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம். இதுவே விஜயண்ணா வரல, எஸ்ஆர் நடந்துச்சு, விஜயண்ணா அரசியல் களத்துக்கே வரல, 2 கட்சி தான் இருக்குது. இப்போ இந்த 2 கட்சிகள் வந்து 85% வந்திருக்குமா? ஏடிஎம்கே டிஎம்கே நின்று தான் இந்த 85% விழுந்திருக்குமா? மக்கள் ஏங்க ஓட்டே போட மாட்டேன்னு சொன்னவெல்லாம் போட வச்சாருங்க அவர். நான் ஓட்டே போட மாட்டேன்னு சொன்னவர் எல்லாரையும் தேடி வந்து ஓட்டு போட வச்சிருக்காரு. எங்கேருந்துலாம் வந்திருக்காங்க, எவ்வளோ பார்த்தோம் நம்ம. இதில் இவங்க இன்னும் கேவலமான ஒரு விஷயம் பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை கொடுக்கல ஊருக்கு போகிறதுக்கு. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ்? இல்லை அதையும் திமுக கணக்கில் எழுதிட்டீங்க பார்த்தீங்களா? ஏன்னா இது காபந்த அரசு. இந்த இப்போ வந்து பவர் எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்கு. பஸ் விடுறதுல என்னங்க தேர்தல் ஆணையம்? அப்போ தேர்தல் ஆணையம் வந்து சதி பண்ணுதா? இவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து சதி பண்ணுதா? அந்த பஸ்ஸை ஏன் உங்களுக்கு ப்ராப்பராக விட தெரியாதா? நீங்கள் தானே அப்போ இன்ன வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானல் சென்றார்னு ஏன் சொல்கிறீங்க? முன்னாள் முதல்வர்னு சொல்ல வேண்டியதானே? இன்ன வரைக்கும் நீங்கள் அதானே சொல்கிறீங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் சுற்றுப்பயணம், அதுக்கப்புறம் அந்த கதை நம்ம அப்புறம் பேசலாம். முதல்ல இதை முடிச்சிடறேன். பஸ்ஸுக்கு போகாமல் நிறைய பேர் சென்னையில் அப்போ அது போயிருந்தாலும் ஒரு 5% எக்ஸ்ட்ரா இருக்குன்றதான் எங்களை நம்பிக்கை. 90% வந்திருக்குன்றது எங்களோட எதிர்பார்ப்பு. வராமல் தடுத்துட்டீங்கன்றதா. சென்னைக்கு மட்டும் நான் சொல்ல, மதுரையிலேருந்தும் போக முடியல, திருச்சியிலேருந்தும் போக முடியல, அங்கேருந்து போகணும்னு நினச்சவங்க போக முடியலன்றது தான் எங்களோட கேள்வியாகவே இருந்தது. சரி, அதுலேருந்து ஒரு 12% எடுத்துக்கோங்க. டிஎம்கேலேருந்து ஒரு 10% எடுத்துக்கோங்க. ஏடிஎம்கேலேருந்து ஒரு 15% இருக்கும். ஆல்மோஸ்ட் எவ்வளோ வந்துச்சுங்க? 37. நியூ கம்மர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அங்கே ஒரு 10% வச்சா கூட 47. அப்புறம் இதில் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இந்த ஒரு கணிசமான கணக்கு கூடமா ஜென்ரலாக போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? சரி, எங்களை விட ஜாம்பவான்ஸ் நிறையா பேர் இருக்காங்க இங்கே, கணிப்புலேயும் கருத்து கணிப்பு எடுக்கிறதுலையும். அவங்க இது யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இருந்தாலும் எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன், ஆனால் நான் வெளியே காட்டிக்க மாட்டேன்றது தான் அந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட். ஓகேங்களா? அடிச்சுக்கோ, நான் வாங்கிப்பேன், ஆனால் நான் வெளியே சொல்ல மாட்டேன்ற கணக்கு தான் டிஎம்கே வின் பண்ணுன்றது. 12 நிறுவனம் கிட்ட வெளியிட்டிருக்காங்க. 8 நிறுவனம் கிட்ட வந்து டிஎம்கேவுக்கு சாதகமாக இருக்காங்க. பெரும்பான்மை இப்பயுமே அவங்க தான் இருக்காங்க. எப்படி மனசாட்சியோடு நம்ம பேசலாங்க. அவுட் ஆஃப் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லாம் வச்சு பேசுவோம். நம்ம மக்களை நேரில் பார்த்துருக்கோம், ஃபீல்டில் பார்த்துருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருந்திருப்பாங்க. ஓட்டு போகிறது யாருக்கு போடணும்னு தெரியாமல் போட்டிருப்பாங்க. எப்படி டிஎம்கே வரும்ன்றதை இவங்க அதுதான் சொல்லிட்டேன் இல்லையா, எவ்வளோ அடித்தாலும் நான் வாங்கிப்பேன், ஆனால் எனக்கு வலிக்கல. இதை தான் அவங்க தெளிவாக எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த நம்பிக்கையை வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். மே 4ஆம் தேதி ரிசல்ட் கண்டிப்பாக தாவேக பக்கம் தான் இருக்குன்றது எங்களோட ஆணித்தனமான நம்பிக்கை. இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அவங்க ரொம்ப கூலாக இருக்காங்க. அவங்க வந்து ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறாங்க கொடைக்கானல். இந்த பக்கம் வந்து உதயநிதி அவர்கள் வந்து துபாய் போயிட்டு அங்கேருந்து ஸ்பெயின் வந்து போகிறதா வந்து. எனக்கு ஒரு டவுட்டுங்க, துபாய் ஸ்பெயின் விட்டுருங்களேன், ஐயா முதல்வர் முன்னாள் முதல்வர் இல்லை இன்னும் ராஜினாமா கடிதம் கொடுக்கல. அப்புறம் இப்போ மட்டும் எப்படி பஸ்ஸுக்கு நீங்கள் கேட்டீங்க அந்த கேள்வியை? இல்லை ராஜினாமா கடிதம் கொடுத்தா தானே அது முன்னாள். அப்போ பஸ்ஸு கண்ட்ரோல் இன்னும் அவங்க கையில் தானே, போக்குவரத்து துறை அவங்க கண்ட்ரோலில் தானே. காபந்த அரசு என்ன காபந்த? சரி விடுங்க, அதை விட்டுருங்க. சரி, ஐயா முதல்வர்னு வச்சுக்கோங்க, கேஷ் இன் ஹேண்டு 10,000 தான் வச்சுருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரும் கொடைக்கானல் போயிருக்காரு, சுற்றி இருக்காரு, அங்கே போனார், போட்டிங்லாம் போனார். நானும் ஃபேமிலியாக கொஞ்சம் வெளியே போகணுன்னு நினைக்கிறேன். அந்த டூர்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் யாருன்னு மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த 10,000 வச்சு நாங்களும் போயிட்டு வந்துடுவோம்ல, கொடைக்கானல் அப்படிலாம் சுற்றிட்டு வந்துடலாம் இல்லையா? அது இவ்வளோ பாடி கார்ட்ஸு, இவ்வளோ செக்யூரிட்டி, அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு எல்லாரும் அந்த 10,000 ரூபாயில் எப்படி அடங்குச்சுன்ற ஒரு கொஸ்டின் மட்டும் எங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது எப்படின்றத எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் கேட்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அவங்க ரொம்ப கூலாக போகிறது வந்து எப்படி போனாங்கன்றதே தெரில எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சா தான் நான் அடுத்த இதுக்கு எனக்கு கேட்க முடியும். ஓகே, கேஷ் இன் ஹேண்ட் 10,000, ஆனால் கொடைக்கானல் ஜாலியாக. அதிலே வந்து பிரச்சாரம் பண்ணும்போது டீ குடிச்சிருப்பாரு, அங்கங்கே போய் டீ குடிச்சிருக்காரு, ஒரு வீட்டில் போய் காஃபி குடிச்சாரு, எப்படி அவங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருப்பா, அப்புறம் 9,500 ரூபா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி இந்த டூர் போனாங்கன்றதான் எங்களுக்கு தெரியல. பல விஷயங்கள் பேசியிருக்கோம்.
இதுக்கப்புறம் நம்ம பேச போறது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக கண்டிப்பா தான் இருக்கும். கண்டிப்பா இதே பாசிட்டிவோட வந்து பேசுவோம். ஓகே, எதா இருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164